என்னடா பண்ணுவ? ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலைக்கு போகாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல வந்து உட்கார்ந்த உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 11th ஈஸியான குரூப்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்து தான் இன்ஜினியர் ஆக முடியும் கஷ்டமான குரூப்பா எடுத்து பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோடா அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கிட்ட பெற்றவங்களை வேற ரோடா அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு நைட்டு பிளாஸ்க்ல டீ வச்சு படிச்சு காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதுல வாங்கின மார்க் பத்தாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வேற தனியா 2 மாசம் படிச்சு அதுல வாங்கின கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸா போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜ்ல சீட்டை வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியரை மொத்தமா 4th இயர்ல கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்கு வந்து அந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உட்கார்ந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில சிக்கி வலிச்சு இறங்கி எவ்வளோ ஒரு புண்ணியமா நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் புடுங்க நினைக்கிற ஒன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் சமாளிச்சு முன்னாடி வந்து நின்று பேசிட்டு இருக்க வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளவு துமுறா இருக்கும்.